ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாங்க. இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாலே நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களா இருப்பீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே உங்களுக்கு வெயிட் கூட அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக உங்கள் ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நீங்களே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இன்னொன்று வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ப்ராப்ளம். இந்த ரெண்டாவது வகை ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால தனியாக சரி செய்ய முடியாது, அடுத்தவங்களும் சேர்ந்து செஞ்சாதான் அது சரி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. உங்கள் கையிலேயே ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை நோண்டி நோண்டி அந்த காயத்தை பெருசாக்குவீங்களா, இல்லை அந்த காயத்தை அப்படியே ஆற விட்டு சரி தானாக சரியாயிடும்னு விட்டுருவீங்களா? நம்ம ஆறதானே விடுவோம். நம்ம ப்ராப்ளம்ஸையும் அப்படி தாங்க பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளம்ஸை ஆற விடாமல் அதை போட்டு நோண்டி அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக ஆக்கிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கையையே வெட்டி எடுக்கிற அளவுக்கு, அந்த உறவே முறிஞ்சு போகிற அளவுக்கு தான் நமக்கு நடக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. சில விஷயத்த ஆற போடுங்க, அது தானாகவே சரியாயிடும். ஏன்னா அது உங்களோட கண்ட்ரோல் இல்லை இல்லையா? உங்களோட கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் எப்படிங்க சரி செய்ய முடியும்? ஸோ அந்த விஷயத்த போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்காம அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போட்டுட்டு வேற விஷயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. காலம் எல்லா பிரச்சனையுமே சரி செய்யுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அடுத்து ரெண்டாவது வகை பிரச்சனை, அதாவது என்னன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களாலேயே சரி செய்யக்கூடிய பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காலையில் பயங்கர ஆர்குமெண்ட்டில் போயிருக்கு, எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த பிரச்சனையை யோசிச்சு அதை ஒரு 2 நாள் இழுத்து அதை ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக மதியானம் ஒரு கால் பண்ணி என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை அப்போவே முடிச்சிடலாம். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்பவே முடிக்க பாருங்க. அதை இழுத்து நம்மளோட ஈகோவால் நான் சாரி சொல்லணுமா, நீ சாரி சொல்லணுமா, நீ முதல்ல பேசணுமா, நான் முதல்ல பேசணுமான்ட்டு அந்த பிரச்சனையை வளர்த்து விட்டுறாதீங்க. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டைன்னு வரும்போது மெசேஜ் தான் பண்ணுவாங்க, கால் பண்ணி கூட பேச மாட்டாங்க. எப்பயுமே முக்கியமான பிரச்சனைகளை தயவு செஞ்சு மெசேஜில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மெசேஜில் நம்ம பேசும்போது நம்ம என்ன டோனில் பேசுகிறோன்றது அடுத்தவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹாய் என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது, ஹாய் என்ன பண்ணுற அப்படின்னு அதை நீங்கள் நினைக்கலாம், ஹாய் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? ஸோ ஃபோனில் பேசும்போது நம்ம அவங்களோட டோனை வச்சு அந்த பிரச்சனையோட கோணமே மாறும். அதே மெசேஜில் அந்த பிரச்சனை நமக்கு புரியவே புரியாது, கடைசி வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எப்பயுமே சின்ன பிரச்சனைகளை அப்போவே சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க. ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனையா இருக்கலாம், என்ன சின்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா கூட இருக்கலாம். ஃபோன் பண்ணி என்னடா மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை யோசிச்சு எப்படி இந்த மாதிரி நம்ம இவங்ககிட்ட சொல்லலாம், எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பேசலாம், நான் எவ்வளோலாம் இவங்களுக்கு பண்ணியிருக்கேன், இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களையே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் போய் அழுத்தி விட்டுடுங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நான் இந்த மாதிரி முடிக்கிறேன். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் பாதையில் ஒரு சின்ன கல் தென்படுது, என்ன பண்ணுவீங்க? கல்லை அப்படியே எட்டு உதச்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதே ஒரு பெரிய பாறை வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த பாறையை தூக்கி தலையை முட்டி பிரச்சனையை பெருசு பண்ணுவீங்களா, இல்லை அந்த பாறையை சுற்றி கோயிலுக்கு போய் சேர்ந்துருவீங்களா? சுற்றி தானே போவீங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வர சில பிரச்சனைகளை நம்ம போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்காம அந்த பிரச்சனையை அப்போதைக்கு விட்டுட்டு வேற விஷயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் இலக்கு வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களோட நல்ல படிப்பாக இருக்கலாம், உங்களோட நல்ல வேலையாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி வர சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்போதைக்கு ஆற போட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் தானா அதுவே சரியாயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர் பேர் அர்ச்சனா கோவிந்த். துபாயிலிருந்து அவங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பேப்பர் ஒர்க்லேயே சூப்பராக வால் ஹேங்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. உங்ககிட்டயும் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருந்தால் கீழே வர மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.